ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோவில் வந்து பெருசாக ஃபுட் வீடியோலாம் எதுவுமே போடலை. சும்மா கொஞ்சம் கார்டனிங் வீடியோவும் வைகாசி மாதம் திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடந்துச்சு. அந்த கிளிப்பிங் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு பேச தான் போகிறேன் உங்ககிட்ட. நான் இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா கிட்ஸ் இருக்கிற வீட்டில் இதை வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுத்து குழந்தை வளர்க்கணும். என்ன இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் ஜஸ்ட்டு அவேர்னஸ் தான். குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, இப்போலாம் ஆண் குழந்தைங்களுக்கும் எல்லாமே நடக்குது. முக்கியமாக பெண் குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு டோரை திறக்கிறதுக்கு முன்னாடி யார் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட என்னென்ன கொஷின் கேட்கணும். அவங்க வந்து வெளியாட்கள், அவங்க மம்மி டேடி தான் என்னை உள்ளே வர சொன்னாங்க, ப்ளம்பர் வந்திருக்கேன், கான் சரி பண்ணி வந்திருக்கேன், அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அவங்க என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம். அப்படி அவங்க சொல்லும்போது குழந்தைங்க வந்து அவங்க அதை நம்பி டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது. அவங்க வேணால் உங்கள் மம்மி டேடி தான் என்னை வர சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து குழந்தைங்க வந்து நல்லா நம்பிட்டு உள்ளே விட ஆரம்பிச்சிடுவாங்க டோரை ஓப்பன் பண்ணி. அப்போது அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பாஸ்வேர்டு மாதிரி இல்லை கோட் வேர்டு மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அவங்க மம்மி டேடி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நானே யாரையாச்சும் அனுப்பினேன்னு சொன்னாலும் நான் அவங்கக்கிட்ட இந்த பாஸ்வேர்டு, இந்த கோட் வேர்டை வந்து நான் சொல்லுவேன். அப்போ அதை அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா மட்டும் நீ உள்ளே விடணும், இல்லைனா வந்து அவங்கள உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குழந்தையும் வந்து அந்த மாதிரி வந்த ஒரு பர்சனை நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு நான் ப்ளம்பர் வந்திருக்கேன், அவங்க அம்மா தான் வந்து என்னை அனுப்புனாங்கன்னு சொன்னதும் அந்த குழந்தை ஃபஸ்ட்டு நம்பிச்சு தான். உடனே வந்து அவளுக்கு வந்து அவங்க மம்மி டேடி சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்துச்சு. சரி, எங்கள் மம்மி சொல்லி கொடுத்த கோட் வேர்டு சொல்லுங்கள், பாஸ்வேர்டு சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவன் வந்து பாஸ்வேர்டா, அம்மா ஆமாம் ஆமாம் அம்மா சொன்னாங்க தான், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பித்தான். அந்த குழந்தை வந்து அப்பயே கொஞ்சம் லைட்டாக உஷாராயிட்டு அப்புறம் அவன் கொஞ்சம் தப்பாக சொல்ல ஆரம்பித்தான். நீங்கள் பாஸ்வேர்ட் சொல்லணுன்னா அந்த குழந்தை அதில் மட்டும் கரெக்டாக இருந்தான். பாஸ்வேர்ட் சொல்லணுன்னா கண்டிப்பாக நான் உள்ளே விட மாட்டேன்ட்டு. ஸோ அவன் தப்பாக சொல்லும்போது கரெக்டாக அந்த பொண்ணு வந்து கெஸ் பண்ணிடுச்சு. அங்கிள் நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, நீங்கள் வெளியே போங்க, இல்லைனா எங்கள் மம்மி டேடிக்கு கால் பண்ணுவேன், இல்லை போலீஸுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு அவன் வந்து கரெக்டாக சொன்னான். இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரொம்ப தைரியமாக வளர்க்கணும். எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்கும் எல்லா அவேர்னஸும் கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு உள்ளே தனியாக விட்டுட்டு போகும்போது இந்த மாதிரி சேஃபாக இருக்கிறதுக்கு